வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் அதை என்றென்றைக்கும் அரசாண்டு வருகிறவரும் ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளே, ஆம், வயதில் மூத்த அன்பு பெரியவர்களே, உங்கள் யாவரையும் இதோ இந்த நாளிலே நல் மீட்பர் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன், மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நான் உங்களுக்கு எடுத்துரைக்க போகிற வேத வசனம் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உன்னத எல்லையில் நீங்கள் இருக்கும்படி அழைத்து செல்லும் மற்றும் அதற்கேற்ற விதமாய் சிந்திக்க வைக்கும். வேத வசனத்துக்கு திரும்புவோமா? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். யார் யாரிடம் இதை சொன்னது? உடைய உள்ளம் தேடுகிறதல்லவா? ஆம், ஆண்டவராகிய ஆட்டுக்குட்டியானவர் இயேசு தாமே பேதுருவிடத்தில் சொன்னது. ஆண்டவர் விசேஷ விதமாக பேதுருவை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். முதலாவது அவர் ஆரம்பத்தில் என்ன சொல்லுகிறார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று பேதுருவை கடிந்து கொள்ளுகிறார். நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பேசுகிற வார்த்தைகள் சிலரை ஊன்ற கட்டும், கட்டி எழுப்பும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதே வேளையில நம்முடைய வார்த்தைகள் தவறுதலான வார்த்தைகளாய் இருந்தால் அவர்களை இடற பண்ணுகிறது. ஒரு ஹை ஜம்ப் பண்ணி ஒரு மனிதன் உயரமே தாண்டி கீழே குதிக்கும் போது நடுவே காலை நீட்டி அவனை தடுமாறச் செய்தால் அது அவனுக்கு இடரலா இருக்கும். ஏன் நடுவில் வர்றீங்க என்று அவன் கத்துவான். இடரலா இருக்கிறாய். இன்றைக்கு அநேகருடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு இடரலா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு யார்? அவர் தேவனுடைய தற்சரூபம். அவர் தேவகுமாரன் என்றால் கூட அவர் சொல்லுகிறார், நீ சொல்லுகிற வார்த்தை எனக்கு இடரலா இருக்கிறது. அப்படின்னா உள்ளத்தை லைட்டா சிந்திக்க வைக்குது. அப்படி உன் வார்த்தைகள் இருக்குப்பா பேதுரு, உன் வார்த்தை அப்படின்னா சாத்தானுடைய வார்த்தை மாதிரி இருக்கு, அதனால எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று கடிந்து கொள்ளுகிறார். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இந்த பேதுருவினிடத்துல ஆண்டவர் இந்த விதமாய் தாம் சொல்லி அவருக்கு இந்த ஆலோசனை அந்த வார்த்தைகளை சொன்ன நேரம் எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 காரியத்தை அவருக்கு கர்த்தர் வாக்களித்த பிறகு இது நடந்திருக்கிறது. ஒன்று, அதே அதிகாரம் மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் சொல்லுறாரு, ஏன் சபைய பேதுரு உன் மேல நான் கட்டுவோம்ப்பா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், தொன்று தொட்டு வரும் ஒரு பழக்கம் இருக்கிறது. பேதுரு யார் யார் மேலெல்லாம் கைகளை வைத்து சபைக்கு கண்காணிப்பு செய்கிறவர்களாக, ஓவர் சியர்ஸாக அல்லது பிஷப்ஸ் போல ஏற்படுத்தினாரோ
அவர்கள் அதற்கு அடுத்த தலைமுறையில் மற்றும் அடுத்து எழும்புகிறவர்களை யார் யாரை கை வைத்து ஏற்படுத்தினார்களோ அந்த சங்கிலி தொடர்ந்து வருகிறது என்று சொல்லி அழகாக தொன்று தொட்டு இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்து வருகிறது. ஆகவே இன்றைக்கும் ஒரு பேராயரை ஏற்படுத்தும் பொழுது 3 பேராயர்கள் சேர்ந்து அந்த பேராயருடைய தலையின் மேலோ அல்லது ஷோல்டர்லயோ கை வைத்து அவர்கள் பேதுரு யார் யார் மேல் கை வைத்தாரோ அங்கிருந்து வந்த தொடர் சங்கிலியில் வந்த ஒரு பேராயர் ஆக அவர் இருப்பார். ஒவ்வொருவரும் அவர்கள் இவரை கை வைத்து ஏற்படுத்தி நீர் திருச்சபையில் ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்று ஏற்படுத்துகிறோம் என்று ஏற்படுத்துகிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே. இவ்வளவு பெரிய ஒரு சேவை ஆண்டவர் கண்களில் பட்டதோ என்னவோ. சொல்லுகிறார், பேதுருவே நீ அருமையானதொரு கல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். உன் மேல என் சபையை கட்ட போறேன்ப்பா, உன்னைய அழகா அஸ்திபாரம் போல வைத்து மேல கட்டுறேன் என்று சொல்லி, சபைக்கு அஸ்திபாரம் கிறிஸ்து தான். அதற்கு மேலே கட்டப்பட்ட ஒரு திண்டு போல எடுத்துக்கொள்ளுங்களேன், அதை போல வைத்து அதற்கு மேலே என் சபையை கட்டப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு கண்ணியமான தாட்ஸ் வர ஆரம்பிச்சோம். எவ்வளவு பெரிய பணி இது. ஒரே ஒரு சின்ன ஒரு 10 பேருக்கு இல்ல, 100 பேருக்கு இல்ல. என் சபை என்று சொல்லும் பொழுது முழு உலகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஏராளமான பேரை அழகா இந்த கல்லின் மேல நான் கட்டி எழுப்ப போறேன், என் சபையை கட்ட போறேன் அப்படி சொல்றாருன்னா, இந்த பேதுருனுடைய தாட்ஸ் எந்த அளவு மெச்சூரிட்டி உள்ளதாக மாறிடும். புரிஞ்சிட்டீங்களா? ஆனா அடுத்து பாருங்க, இன்னொன்னு தர்றேன்னு சொல்றார். மத்திய 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஒரு பக்கம் சபையை உன் மேல கட்டுவேன் பேதுருன்னு சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு பக்கம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன். சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கிறவர் ஆண்டவர் என்றும் அவர் உலக ரட்சகர் என்றும் உலக நாதர் என்றும் அறியாமல் ஜனங்கள் நின்று கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் பேதுருக்கு சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். தருகிறேன்னு சொல்லல, தருவேன். வெரி சூன் ஐ அம் கோயிங் டு கிவ் இட் டு யூ. இந்த சீக்கிரத்தில் உனக்கு நான் தரப்போறேன், தருவேன். பூலோகத்துல நீ எதை கட்டுறையோ அது கட்டப்பட்டிருக்கும் பரலோகத்திலும், நீ பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கட்டவிழ்ப்பது இடித்து போடுறது அல்ல, கட்டவிழ்ப்பது அப்படின்னா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாழ்க்கையை குறித்து கூட விசேஷ விதமாக அவர் பேசுகிறாராய் இருக்கலாம். பேதுருவை பாருங்கள், அனனியா சப்பிராள் வந்து தன்னிடத்தில் பொய் சொன்ன உடனே நீங்கள் பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னது என்ன என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான். அந்த 2 பேருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற அந்த கயிறு கலண்டது போல அழகா பிரசங்கி சொல்றாருல்ல, வெள்ளி கயிறு கட்டுவிட்டு இவ்விதமே மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறதற்கு முன்னமே என்று சொல்லுகிறார்ல, அதுபோல இவருடைய ஆவி ஆத்மா சரீரம் கட்டி வைக்கப்பட்டிருந்தது கட்டவிழ்க்கப்படுகிறது போல இமைப்பொழுதில் கீழே விழுந்து அப்படி 2 பேரும் செத்து போனார், ஒன்றன் பின் ஒன்றாக செத்து போனார். பூமியிலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். இப்போ பரலோக ரெக்கார்ட்ஸ்ல அனனியா சப்பிராளுக்கு இவ்வளவு காலம் ஆயுசு இருக்கட்டும்னு அவர் எழுதி வைத்திருப்பாராயிருக்கு. அதுதான் பரலோகம் போட்டிருக்கிற கட்டு. நீடித்த ஆயுசா கூட இருந்திருக்கலாம். ஆனால் இங்கு பேதுரு பரிசுத்தவன்கிட்ட வந்து இவங்க பொய் சொன்னாங்கன்னு சொல்லி கோவப்பட்ட உடனே அந்த கட்டு விட்டு போயிற்று. பரலோகமும் சரி என்று
அடித்து இன்றைக்கே சாகட்டும் என்று பரலோக ரெக்கார்டுகளில் மாற்றப்பட்டதோ என்னவோ இமைப்பொழுதில் செத்து விழுந்தார்கள். அப்படி சொல்றார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். இதே போல பல பல அதிகாரங்கள், பல பல தேவ வல்லமையின் ஒத்தாசைகள், பல பல அடையாளங்கள், இவருடைய நிழல் போட்டு அப்படி ஜனங்கள் சொஸ்தமாறாங்க. பார்த்தீங்களா? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை இவர் உடையவராய் இருப்பதினால் நடக்கிற பாக்கியமான காரியங்களை பாருங்கள். அப்படியானால் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பெற்றுக் கொண்டிருக்கிற அவர் எப்படி சிந்திக்க வேண்டும்? அவர் மனுஷன் சிந்திக்கிற மாதிரி, இது போல நான் எருசலேமுக்கு போவேன், பாடுபடுவேன், மனுஷரால காட்டி கொடுக்கப்பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லும்போது மனுஷர் சிந்திக்கிற பிரகாரமா பேதுரு சிந்திக்கிறார். சிந்தித்து சொல்லுகிறார், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவருக்கே இடரலா இருந்தது என்று சொல்லுகிறார். நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். அப்படி அவர் சிந்திக்காமல் தேவனுக்கு ஏற்ற விதத்தில், ஓஹோ, தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி மீட்பை, ரட்சிப்பை, விடுதலையை மனுஷருக்கு கொடுக்கும்படி அனுப்ப சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே இது நடக்கிறது போல சபை உன்மேல் கட்டுவேன் என்று சொல்லி இருக்க, பரலோகத்தின் திறவுகளை உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்க, எவ்வளவு கண்ணியமாக, எவ்வளவு நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டவராக பேதுரு மாறிவிட்டார். இப்ப நான் உங்ககிட்ட வர்றேன், உங்களுக்கு இப்ப பேசுறேன். பிரதர், இப்ப எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சகோதரனே, சகோதரியே, என் ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க யார்? நீங்க சொல்ல, நான் ஒரு மண்ணான மனுஷன், தூளும் சாம்பலுமா இருக்கிறேன் என்று ஆபிரகாம் சொல்லவில்லையா? அப்படி என்னை நான் தாழ்த்துகிறேன் என்று சொல்லலாம். ஆனா நீங்க யாருன்னு வேதம் சொல்லுது தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு இன்னதென்று பாருங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இப்ப உங்க வீட்டுக்கு 100 தூதர்கள் வேகமா இறங்கி வர தேவனை அனுமதிக்கிறதை உங்க கண்ணு திறந்தா எப்படி இருக்கும்? அத்தனை தூதர்களும் அருகாமையில் வந்து சொல்லிக் கொள்வாங்க, இவர் ஒரு தேவனுடைய பிள்ளை, இவருக்கே தெரியவில்லை இவருடைய அருமை என்று சொல்லிக்கொண்டு, அடடா, இவருடைய கண்கள் திறக்கப்பட நாம் பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டுமா என்ன என்று சொல்லிக்கொண்டு போவார்கள். நீங்க தேவனுடைய பிள்ளை. அண்டர்ஸ்டாண்ட்? சரி, பேதுருக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தவர் பேதுருக்கு மட்டுமே பட்டா போட்டு கொடுத்துட்டு வேற யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் வேதத்தில் உள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களும் நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்படியானால் உங்கள் கைகளிலும் ஆண்டவர் அத்தாரிட்டி, அதிகாரத்தை கொடுத்து தேவனுடைய பிள்ளையாயிருக்கிற நீங்கள் தேவ புத்திரர் எனப்படும்படி வளர்ச்சி அடைய செய்து உங்களில் மகிமை அடையவும் உங்கள் கரங்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கவும் தேவன் சித்தம் கொண்டு இருப்பார் என்பதை ஏன் நீங்கள் கண்ணியமாய் சிந்திக்க மாட்டேன் என்கிறீர்கள்? நீங்கள் மனுஷருக்கு ஏற்ற விதமாகத்தானே சிந்திக்கிறீர்கள். யார்கிட்ட நம்ம போன் பண்ணி ஜெபம் பண்ணலாம்? யார் நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க? அடடா, நல்லது, இருவர் கூடி ஜெபம் பண்றது நல்லது. ஒரு சில நேரங்களில் நம்மை விட 24 மணி நேரமும் ஜெப ஊழியத்திலேயே இருக்கிறவர்கள் அவர்கள் இடத்திலே தொலைபேசியில் பேசி ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது நல்லது. நமக்கு நம்முடைய ஊழியத்தில் பிளஸிங் லைன் இருக்கிறது, 9345678983. நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு தேவை என்றால் நீங்கள் போன் பண்ணலாம். அப்படியானால் நீங்கள் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல்
தேவனுக்கு ஏற்றவைகளை இன்று முதல் சிந்திக்க தொடங்குங்கள். தேவனுடைய சித்தம் எதுவோ அதை நான் என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு நான் செவிமடுக்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன், அடிபணிகிறேன், தேவ சித்தத்திற்கு என்னை விட்டுக் கொடுக்கிறேன் என்கிற ஒரு அருமையான நல்ல எண்ணம் உங்களுக்கு வேண்டும். பாருங்கள், மட்டுமல்ல, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கத்தக்கதான அளவு கண்ணியமான எண்ணங்கள் உங்களுக்கு தேவை என்றால் அதற்கு அதை போல கண்ணியமாக நடந்து கொண்டவர்களோடு நீங்கள் பழக வேண்டும். எங்கே போய் பழகுவது? யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அருமையான ஒரு காரியம் இருக்கு. உம்முடைய வேதத்தில் உள்ள சாட்சிகள் எனக்கு ஆலோசனைக்காரராய் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளுகிறாரு. அடடா அடடா அடடா, இவ்வளோ பெரிய நன்மையை கையில் வைத்துக்கொண்டு நாம் தேடுகிறோம். கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்க்கு தேடினால் நாம் ஒருவன் என்பது போல தேடுகிறோம். இல்லை, பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறைகளை படித்து பாருங்கள். எந்தெந்த இடத்தில் எவ்வளவு தேவனுக்கு பிரியராய் நடந்து கொள்ளுகிறார்கள், எவ்வளவு ஆசாரியத்துவம் உடையவர்களாக ஆசாரியனுக்கு ஏற்ற பண்புகளோடு நடந்து கொள்ளுகிறார்கள், எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். தேவனுக்கு ஏற்றவைகளை அப்பொழுது சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. மனுஷருக்கு ஏற்றவைகளை நீங்க சிந்திக்க மாட்டீங்க, மாத்திருவீங்க. உங்க மைண்ட் மாறிடும். நீங்க இந்த வேத வாக்கியங்களால மறுரூபமாவீர்கள். ஒரு வசனத்தை நான் வேதாமத்திலே வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்போஸ்தலர் 14:22. அது என்ன சொல்லுகிறது பாருங்கள். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி பவுல், பர்னபா ஆகியோர் அந்த இடத்துல கடந்து வரும் பொழுது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று புத்தி சொன்னார்கள். சபையிலே எழும்பி வருகிற விசுவாசிகளுக்கு முதலாவது மனதை திடப்படுத்தினார்கள். இரண்டாவது, விசுவாசத்துல நிலைச்சிருங்கன்னு சொன்னாங்க. மூன்றாவது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியது அவசியம். ஆகவே உபத்திரவங்கள் உங்களை கீழே தள்ளிவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் மனுஷருக்கு ஏற்ற விதமாக சிந்திக்காமல் தேவனுக்கு ஏற்ற விதமாய் சிந்திக்க வேண்டிய விதம் என்ற ஒன்று. சில உபத்திரவங்கள், பாடுகள் வரும் பொழுது அப்போஸ்தலர் 14:22 அதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லுங்கள். உங்களுடைய மனதில் அப்படி சிந்தியுங்கள். அந்த ஒரு உபத்திரவம் என்றவுடனே மனுஷீகமான எண்ணங்களோடு பேதுரு எப்படி யோசிக்கிறார்? ஆண்டவரே, உமக்கு இந்த உபத்திரம் நேரிடக்கூடாது. இல்லை இல்லை இல்லை, சில நேரங்களில் சில பாடுகள், உபத்திரங்கள் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியது அவசியம் என்று அன்றைக்கு பாடம் அழகாய் கற்றுக்கொண்டார் பேதுரு. அந்த பேதுரனுடைய பின் நாட்கள் வந்த பொழுது அவர் மரித்ததை குறித்து சரித்திரம் இவ்வாறு சொல்லுகிறது. என் நேசரை போல நீங்கள் சிலுவையில் நேராக என்னை அறையாமல் தலைகீழாக என்னை அறையுங்கள் என்று பேதுரு கேட்டுக்கொண்டாராம். அடடா அடடா அடடா. அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லோரும் அப்படி பாடுபட வேண்டும் என்பது, எல்லோரும் சிலுவையில் அறையப்பட, வேதனைப்பட, காயப்பட, இப்படி இருக்க வேண்டும் என்பது அல்ல. சில உபத்திரவங்கள் வழியாய் போகும் பொழுது பரவாயில்ல, கர்த்தருக்காக நான் இந்த எல்லையை தாண்டிடுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு உள்ளம் நமக்கு வேண்டும். பேதுருக்கு அந்த உள்ளம் வந்ததை அவருடைய நிறைவு நாட்கள் காட்டி கொடுத்தது என்று சொல்லி சரித்திரம் சாட்சி பகருகிறது அல்லவா? ஆகவே இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் தைரியம் கொள்வோம். ஆண்டவருக்காக நான் நிற்கிறேன், ஆண்டவர் என்னை நடத்துவார்.
என்னை ஆசீர்வதிப்பார். என்னை வாலாக்காமல் தலையாகவும் கீழாகாமல் மேலாகவும் செய்வார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு என்னை ஆசீர்வதித்து உயர்த்தவும் செய்வார். ஆனால் ஆண்டவருக்கான சில பாடுகள் என்றால் உடனே நான் சோர்ந்து போய் பின்வாங்கி போய்விட மாட்டேன். அவருக்காக நிற்பேன் என்று சொல்லுங்கள். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று பேதுருக்கு சொல்லப்பட்டது போல நம்மை குறித்து சொல்லப்படாமல் கண்ணியமான சிந்தை, மேலான எண்ணங்கள் இன்று நமக்கு உண்டாகட்டும். ஒரு சிறு ஜெபம் செய்யட்டுமா? என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, நல் மீட்பர் நாமத்தினால் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதோ இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. சீஷர்களுக்கு பவுல், பேதுரு எல்லோரும் சொன்ன ஆலோசனை, நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருடைய மனதை திடப்படுத்தினார்கள். விசுவாசத்தில் நிலைத்திருக்க, சிறு உபத்திரவம் வந்தால் விசுவாசத்தை விட்டு ஓடி போகாமல் நிலைத்திருக்க அவர்களுக்கு போதித்தார்களே கர்த்தாவே. இதோ இந்த நேரத்திலும் கூட இந்த அன்பு சகோதர சகோதரிகள் தாங்கள் இன்னார் என்பதை புரிந்து கொண்டு தங்களுக்குரிய எல்லைகள் எல்லாம் எப்படிப்பட்டது என்றும் தேவன் தனக்கு வைத்திருக்கிற நித்தியம் எப்படிப்பட்டது என்பதையும் நினைத்து விசுவாசத்தோடு நடந்து கொள்ள தேவனுடைய பிள்ளை என்று இன்று முதல் தன்னை குறித்து சொல்லிக்கொள்ள கிருபை பாராட்டும் கர்த்தாவே. அவர்களுக்கு இருக்கிற எல்லா விதமான கேள்விகளுக்கு விடை தாரும். இன்று முதல் கண்ணியமாய் சிந்திக்கவும் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கவும் கற்றுத்தாரும். இந்த ஜெபத்தை நல் மீட்பர் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் பல முறைகள் ஜெபத்திலே மன்றாடி நிற்கிறேன். ஒரு நாளைக்கு குறைந்தது 7 தரம் கூட உங்களுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறேன். நீங்கள் வாழ்ந்திருக்கவும், உடைய குடும்பம் நிலைத்திருக்கவும், நீங்கள் பேர் பெற்று விளங்கவும், தேவ சித்தம் செய்யவும், தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி சபையான பாதையில் ஓடி நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். கர்த்தரின் கிருபை உங்கள் அனைவருடனே கூட இருப்பதாக. God bless you. God bless you.